இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மகாவிஷ்ணு ஏன் திருப்பார்கடலிலே வீற்றிருக்கிறார் என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது வைணவ திவ்ய தேசங்களிலே 108 திவ்ய தேசங்கள் என்பது உண்டு. அந்த 108 திவ்ய தேசங்களை 106 திவ்ய தேசங்களை மட்டும்தான் நாம் நேரடியாக தரிசிக்க முடியும். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 2 திவ்ய தேசங்களை இந்த பூத உடலோடு சென்று தரிசிக்க இயலாது அப்படின்னு சொல்றார். அதாவது 107வது திவ்ய தேசமாக இந்த திருப்பார்கடலும் 108வது திவ்ய தேசமாக அந்த பரம பதமும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதே சொல்றார். இந்த 107வது திவ்ய தேசமாக வரக்கூடிய இந்த திருப்பார்கடலிலே தான் மகாவிஷ்ணுவானவர் படுத்து கொண்டிருக்கிறார். எப்படி? ஆதிசேஷனின் மேல் அனந்த சயனமாக அப்படியே படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்களானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் சார் அவர் திருப்பார்கடலிலே படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மகாவிஷ்ணு விஷ்ணுன்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சர்வ வியாபினஹா விஷ்ணு அப்படின்னு சொல்றார். சர்வ வியாபினஹான்னு சொன்னா எங்கெல்லாம், அதாவது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணு திருப்பார்கடலில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அவர் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கான்னு சொன்னா, இந்த பார்க்கடல்னு சொன்னா அது வெறும் பாலாகவே இருக்குமா? அவ்வளவு பாலுக்கு எங்கே சார் போகிறது? கடல் மாதிரி ஒரு பால் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம் அந்த மாதிரி ஒரு கேள்விகளை அங்கே போடக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு அது பால் போல் காட்சியளிக்கிறதுன்னு சொல்லி அந்த மகான்கள்லாம் தங்களுடைய அந்த ஞான சிந்தனையின் மூலமாக, அந்த திருஷ்டியின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி புரிந்து கொள்ளலாமே. அதாவது கடலிலே அந்த க்ஷீராப்தி நாதன் அப்படின்னே சொல்லுவா. க்ஷீரசாகரம் சொல்லுவா. க்ஷீரம்னு சொன்னால் பால் அர்த்தம், சாகரம்னு சொன்னால் கடல் அர்த்தம், ஆபகான்னு சொன்னாலும் நீர் என்று தான் அர்த்தம். க்ஷீராப்தி நாதன் என்று சொன்னாலும் அல்லது க்ஷீரசாகரத்திலே வசிப்பவன் என்று சொன்னாலும் அந்த பார்க்கடலிலே வசிக்கக்கூடிய அந்த பரந்தாமனைத்தான் அது குறிக்கிறது. அந்த பரந்தாமன் அந்த பார்க்கடலிலே வசித்து கொண்டிருக்கிறார். மற்றொரு சக்தி அந்த பரமேஸ்வரன் பார்த்தோம்னா நமக்கு சிவன் சொன்னோன்னு எது ஞாபகத்துக்கு வர்றது? கைலாயம் அப்படிங்கிறது தானே ஞாபகத்துக்கு வர்றது. அந்த கைலாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெள்ளி பனிமலையாக காட்சி அளிக்கிறதுங்கிறார். வெள்ளியங்கிரி அப்படின்னே சொல்றார். வெள்ளி பனிமலை என்று சொன்னால் அந்த பனி அங்கே மலையாக உருவெடுத்து அது வெள்ள வெளேர்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு வெள்ளியினால் ஆன ஒரு மலை போலத்தானே காட்சி அளிக்கிறது. அது மலையாக இருப்பதால் அதனை உலோகமாக, அது திடப்பொருளாக இருப்பதால் அதனை உலோகமாக இவர்கள் கற்பனை செய்து பார்க்கிறார்கள். அதே வெள்ள வெளேர்னு ஒரு நீரிலே இவர் இருப்பதனால் இதனை பார்க்கடல் என்று இவர்கள் கற்பனையிலே சொல்கிறார்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அல்லவா? அந்த நீரினுடைய நிறமானது வெள்ள வெளேர்னு இருக்கா. எப்படி அந்த கைலாசம்ங்கிறது வெள்ள வெளேர்னு இருக்கோ அதே மாதிரி இந்த நீரும் பார்த்தோம்னா வெள்ளை வெளேர் என்று அந்த பால் போல் இருப்பதால் அது பார்க்கடல் அப்படின்னே இவர் பெயர் பெற்றிருக்கிறதுனே வச்சுக்கலாம். அங்கே உட்காந்து அவர் படுத்துன்னு இருக்காரே சார் அப்படின்னு சொன்னால் அங்கே படுத்து கொண்டுதான் இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதானே நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்க முடியும். எங்கே நினைக்கிறோமோ இந்த இடத்திலே பிரகலாதனுக்கு காட்சி அளித்தார் அல்லவா? எப்படி? இந்த தூணிலே இருக்கிறாரா உன்னுடைய ஹரி அப்படின்னு கேட்கும் பொழுது ஆம், இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த தூணை உடைச்சுண்டு அப்படியே நரசிம்மரா வெளில வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆக எல்லா இடங்களிலுமே நீக்கமர நிறைந்திருப்பதற்கு ஒரு கண்ட்ரோல் பண்ற பிளேஸாக, அதனை தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடமாகத்தான் அந்த திருப்பார்க்கடல் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த பார்க்கடலை கடைந்துதானே அமிர்தங்களையே எடுத்தார்கள் சொல்றார். இந்த அமிர்தத்தை எடுப்பதற்கு முன்னால் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து எல்லா விதமான விசேஷமான பொருட்கள் அத்தனையும் தோன்றியது. காமதேனிலிருந்து, மகாலட்சுமியிலிருந்து, ஐராவதம் போன்ற அந்த யானைகளிலிருந்து எல்லாமே அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புராணத்திலே படிக்கிறோம். இப்படி கூட புரிந்து கொள்ளலாம் அல்லவா? நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றா. அப்ப இந்த உலகிற்கு அடிப்படை தேவை என்பது நீர். அந்த நீரிலே அவர் வசித்து கொண்டிருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இதனை உணர்த்துகின்ற விதமாகத்தான் அந்த முதல் அவதாரம் என்று வரும்பொழுது அந்த மச்சாவதாரமாக அந்த நீரிலேயே வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக அந்த மச்சாவதாரத்தினை பெருமாள் எடுத்தார். இரண்டாவது அவதாரம் பார்த்தா கூட அந்த நீரிலும் நிலத்திலும் வசிக்கக்கூடிய ஒரு பிராணியாக, அதாவது ஆமை
கூர்மையாக உருவெடுத்து, அதுவும் அந்த அவதார நிகழ்வும் எங்கே நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கூர்மாவதார நிகழ்வும் அதுவும் ஒரு சமுத்திரத்திலே தானே நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த வராக அவதாரத்தினுடைய மகிமை என்று பார்த்தாலும் அதுவும் அந்த சமுத்திரம் சம்பந்தப்பட்டதாகவே தானே இருக்கிறது. இப்படி இந்த நீர்தான் இந்த உலகத்திற்கெல்லாம் அடிப்படை சக்தி, ஆதார சக்தி என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் பெருமாளானவர் அந்த திருப்பார்கடலிலே அனந்த சயனனாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஆதிசக்தியாகவும் அந்தமாக, அதாவது நாம் சென்று அடைய வேண்டிய இடமாக பார்த்தோமேயானால் அந்தமாக அந்த கைலாசமும் அந்த பர்வதமும் காட்சி அளிக்கிறது. இவர் நீரிலும் அவர் நிலத்திலே மலை உச்சியிலும் இருந்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவர் நீரிலே இருக்கிறார், அவர் நிலத்திலே மலையினுடைய உச்சியிலே இருக்கிறார். இப்படி புரிஞ்சுக்கலாமே. அதாவது ஒரு ஊர்ல பார்த்தோம்னா ஒரு பகுதியில பெருமாள் கோயில்ங்கிறது இருக்கும், இன்னொரு பகுதியில சிவன் கோயில்ங்கிறது இருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதியைத்தான் அக்ரஹாரம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். ஆக இப்படி ஒரு நகரத்தில் இருபுறமும் பார்த்தோம்னா அந்த இருபுறத்திலும் எப்படி பெருமாளும் சிவனும் காத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த பூமியிலே ஒரு பகுதியிலே நீர்ப்பகுதியிலே பெருமாளும், மற்றொரு பகுதியான அந்த பர்வத மலையிலே அங்கே பரமேஸ்வரனும் இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.